சார் வணக்கம். வணக்கம் உங்க சார். பேர் என்னங்க சார்? என் பேர் முருகேசன் சார். முருகேசன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து. கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி சார். பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க. ஐயா உங்க பேர் என்னங்க? என்னுடைய பேர் சாமுவேல். சாமுவேல். எந்த ஊருங்க நீங்க? இங்கே முத்தூர். முத்தூருங்களா? ஐயா அந்த கேன்சர்னு சொல்றாங்கல்ல, கேன்சர்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு புற்றுநோயின் மாதிரி சொல்றாங்க. சரி, புற்றுநோய். அது என்னதான், அதை பத்தி உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? நமக்கு வந்து சரியா நமக்கு புரியல. உங்களுக்கு தெரியல, எதுவும் தெரியல. கேன்சர்னு ரொம்ப அதிகமா வருது, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இல்ல கேன்சர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? ஆக்சுவலாக கேன்சர் என்ன ரீசனுக்காக வருதுன்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஆனால் கேன்சர் வந்து ஒரு 20 செஞ்சுரிக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஏன் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதோட ரீசன் ஏன் கரெக்டா தெரியல. சரி, இப்போ கேன்சர் வந்து ஒரு யாருக்கிட்ட ஒரு ஆள்கிட்ட இருந்தா அவங்க கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு பரவுமா? பரவாதுன்னு சொல்றாங்க. பரவாதுன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு கரெக்டா தெரியல. ஸ்ப்ரெட் ஆகாது. ஸ்ப்ரெட் ஆகாதுங்க. ஆகாது. கேன்சர் வந்து ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு கேன்சர் இருக்கு, அவங்க கிட்ட இருந்து பேர குழந்தைங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கா? நேரடியா அவங்க கிட்ட இருந்து இப்போ அவங்க எடுக்கிற சாப்பிட்ற அவங்க யூஸ் பண்ண பிளேட்டை யூஸ் பண்றப்ப, இல்ல அவங்களை கட்டி பிடிக்கிறப்ப, இல்ல முத்தம் கொடுக்குறப்ப அந்த மாதிரி கேன்சர் பரவ வாய்ப்பு இருக்கா? இல்ல அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் தெரிஞ்சது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது. கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது. இல்ல என்னன்னா, ஒரு ரீசெண்டா ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வாடகை வீட்டில் இருக்கிற அந்த ஓனர் வந்து நீங்கள் வந்து வீடை காலி பண்ணுங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து மக்கள் மத்தியில் கேன்சரை பற்றி எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இல்லை சரி, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா அந்த கேன்சர் பேஷண்ட்டை தனியாக ஒதுக்கி வச்சா அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கலாமா? அது கரெக்டாக? அதெல்லாம் அது ஒதுக்கி வேண்டாம். அது ஒதுக்கி வைக்க கூடாது. ஒதுக்கி வைக்கிறாரு. ஏன்னா அதான் பரவிடும், அதால பரவாயில்ல ஒதுக்கி நினைக்கிறாங்க. சும்மா தான், அதெல்லாம் கிடையாது. அது ஏன்னா இவ்வளவு நாள் இருந்த வாடகைக்கு இருந்தவங்களை திடீர்னு காலி பண்ண சொல்லும் பொழுது அவங்க கண்டிப்பா மனக்குமுறல்கள் இருக்கும். இப்போ எங்க மாமாவுக்கு இருந்துச்சு, அது ஒண்ணுமே செய்யலையா. மாமெல்லாம் கிட்ட போய் எல்லாம் இருந்துச்சு, போய் பார்க்க போச்சு, ஒண்ணுமே செய்யலையா. ஒண்ணுமே செய்யல. நல்லதா இருந்தாங்க. நல்லா இருக்காங்க. ஒன்னும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு பரவாயில்ல. பரவாயில்ல. சரி, ஓகே. கேன்சர் வந்து பரவக்கூடிய வியாதிங்களா? இல்ல, அது ஒரு தொற்று நோய் அல்ல. தொற்று நோய் கிடையாது. அப்போ ஒருத்தங்கிட்ட ஒருத்தங்கிட்ட கண்டிப்பா பரவாயில்லை. இல்ல. சரி, கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகுமா இல்ல ஆகாதுங்களா? ட்ரீட்டபிள் டிசீஸ் தான் அது. ட்ரீட்டபிள். அப்ப ட்ரீட் பண்ணா கியூர் ஆயிடலாம். ஷூர். அதுல வந்து சந்தேகம் ஒண்ணும் கிடையாது. டவுட். உங்க உறவினர்களுக்கு யாருக்காச்சும் அது பண்ண கேன்சர் வந்திருக்குங்களா? இருந்திருக்கு. அவங்க எப்படி இருக்காங்க? ஆனா அவங்க வந்து கண்டுபிடிச்ச ஒரு 3rd ஸ்டேஜ் தான், ஒரு 1 இயர் அது வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ கேன்சர் பேஷண்ட் இந்த மாதிரி சமுதாயத்தில் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. நிறைய டைம்ல நிறைய சுச்சுவேஷன்ல ஒதுக்கி வைக்கிறாங்க. அதாவது அவங்க ஃபேமிலிக்குள்ளார பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது வந்து யோசிக்கிறாங்க. அதே போல் அவங்க வீட்டுக்கு கேன்சர் வந்த பேஷண்ட்டோட வீட்டுக்கு போகிறதுக்கு மற்ற உறவினர்கள் வந்து யோசிக்கிறாங்க. ஈவன் கேன்சர் நோயாளிகளுமே வந்து மற்றவங்க கிட்ட போய் பழகிறத, இல்லை கேன்சர் வந்தது வெளியில் சொல்கிறத வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க, வெளியில் சொல்ல மாட்டுறாங்க. ஈவன் ஒரு திருடுறவங்க, பொய் சொல்கிறவங்க, ஒரு ஆன்டி சோசியல் ஹியூமன் பீங்களாக இருக்காங்களே, அந்த அளவுக்கு வந்து கேன்சர் வந்தது வெளியில் சொல்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க. அதே போல் சமுதாயமும் வந்து நிறைய டைம் வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒரு கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கிட்ட இருந்து அந்த வியாதி மற்றவங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு பரவ வாய்ப்பு இல்லை. கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா இல்லை வந்து மேலோட்டமாக சொல்கிறீங்களா? கன்ஃபார்மாக கேன்சர் பரவாது. இப்போ ஒரு கேன்சர் வந்த ஒரு நோயாளியை வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்துறது வந்து நல்லதா? இல்லை, ஆதரவு தான் கொடுக்கணும். சரி, ஓகே, நன்றிம்மா. நான் ஒரு 3 உண்மையான சம்பவங்களை சொல்கிறேன். அதாவது ஒரு வயதான ஒரு முதியவர் அவங்க ஒய்ஃபுக்காக வந்து ஒரு மார்பக கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்து வேற ஒரு ஊரில் இருந்து இங்கே பொள்ளாச்சியில் வந்து ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருந்தார். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹவுஸ் ஓனரு, நீங்கள் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது, அதெல்லாம் நீங்கள் வந்து வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வீடை வந்து காலி பண்ணிட்டாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர், ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன ஒரு படித்த ஒருத்தருக்கே வந்து ஒரு வயசான ஒரு முதியவர் தன் ஒய்ஃபை வந்து ஒரு கேன்சரால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்து இங்கே வீடு எடுத்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து அந்த மாதிரி வந்து கேன்சர்னு தெரிஞ்ச உடனே வீடு காலி பண்ண சொல்லி பண்ண வச்சது. அந்த முதியவர் வந்து மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அது ஆக்சுவலாக வந்து என்கிட்ட சொல்கிறப்ப நானும் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம வந்து என்ன, நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏதாச்சும் வந்து சொல்லி உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். சார், எனக்கு அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் நான் இருக்கேன், எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து வீட்டை காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக காலி பண்ணிட்டார். அதே வாரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்ன, ஒரே ஒரு பையன் அவங்களுக்கு, அந்த பையன் வந்து ஐடியில் படிக்கிறான், அவங்க வீட்டில் வந்து 2 ரூம் இருக்குது. ஸோ அந்த பையன் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த நபர், அந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து இந்த டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க் இல்லையா, இந்த வெஹிக்கிளுக்கு அதில் பண்ணுறாரு. கடுமையான உழைப்பாளி, நல்லா உழைச்சி தான் பையனை வந்து ஐடி வேலைக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. பட் அந்த வீட்டில் வந்து தான் பேர குழந்தை வந்து தான் வந்து தொட்டா வந்து அவனுக்கு கேன்சர் வந்துருமான்னு அந்த பெரியவர் நினைக்கிறாரு.
அவங்க மருமகளும் வந்து நீங்கள் வந்து அந்த ரூம்குள்ளாரே இருந்துக்கோங்க, நீங்கள் ரூம் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வராதீங்க, வந்தால் பையன் தொடரப்ப அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை அந்த வீட்லேயே உட்கார வச்சு ஐசோலேட் பண்ணி மனதளவில் பாதிச்சிருக்கிறாரு. அந்த பெரியவரோட ஒய்ஃபு அந்த அம்மா வந்து கூட்டிகிட்டு வரப்போ, சார் இதே போல் வந்து வீட்டுக்குள்ளார ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹஸ்பண்டை வந்து ரூம்குள்ளாரே இருக்கிறாங்க, குழந்தைங்க வந்து எனக்கும் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து அவர் வந்து குழந்தைய தொடுறப்போ வந்து குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி கேன்சர் வந்துருமான்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து மருமகளும் இந்த மாதிரி வந்து பையன் வந்து தான் பையன் வந்து தாத்தா வந்து தொடறதையோ பேசுகிறதையோ பழகிறதையோ வந்து விரும்ப மாட்டுறாங்க, என் பையனும் சங்கடப்படுறான், ஸோ அதெல்லாம் எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த வயதான அந்த பாட்டி தான் ஹஸ்பண்டு வந்து ஐசோலேட் ஆகிருக்கிறாரு. ஆனால் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்குமே வந்து அந்த என் ஹஸ்பண்ட் வந்து என் பேர குழந்தை தொடரப்ப பேர குழந்தைக்கு கேன்சர் வந்துடும் நினைக்கிறேன் சார் அப்படின்னு எல்லாருமே. அந்த ஐடி படித்தவருக்கும் அதை பற்றி கரெக்டான புரிதல் இல்லை, அந்த பொண்ணு படிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கும் புரிதல் இல்லை, அந்த பாட்டிக்கும் புரிதல் இல்லை, ஈவன் அந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட அவருக்குமே வந்து அதை பற்றிய கரெக்டான ஒரு புரிதல் இல்லாமல் தான் பேர குழந்தைய வந்து தொடாமல் டச் பண்ணாமல் ஒரு ரூம்குள்ளாரே ஐசோலேட் ஆகி வந்து கஷ்டப்படுறாரு. ஸோ இது 2வது எக்ஸாம்பிள். 3வது எக்ஸாம்பிள், அவங்க வந்து இதே போல் அவங்களும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க, வேளாண்மை கல்லூரியில் வந்து ஒரு தற்காலிக ஊழியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க, படித்தவங்க. என்னென்னு தான் மாமியாருக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, எப்படின்னா ஒரு பிளேட்டை வச்சிடணும், அந்த பிளேட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த பிளேட்டில் வெயிலில் வச்சிடணும், அதுக்கப்புறம் திருப்பி அந்த பிளேட் எடுத்து உள்ளே வச்சுக்கணும், திருப்பி நம்ம சாப்பாடு வேணுங்கிறப்ப அந்த பிளேட்டை கொண்டு வந்துட்டு அந்த பிளேட்டில் அவங்க சாப்பாடு போட்டோடனே சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை கழுவி வெயிலில் வச்சிடணும். இது எல்லாம் ஏன் அப்படின்னா கேன்சர் வந்து பரவிடும் அப்படின்னு இது நினச்சவங்க எல்லாமே அதில் 70-80% வந்து எல்லாமே நல்லா படித்தவங்க. ஸோ இந்த மாதிரி படித்தவங்களே கேன்சர் பேஷண்ட் இந்த மாதிரி வந்து ஐசோலேட் பண்ணுறப்ப சாதாரணமாக படிக்காத மக்களுக்கு எப்படி அதை பற்றி ஒரு கரெக்டான ஒரு புரிதல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும், அதாவது கேன்சர் வந்த பேஷண்ட்டு வந்து தனக்குள்ளாரே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆகிடுறாங்க. நிறைய டைமில் வந்து தன்னால் வந்து மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினச்சி அவங்களே ஐசோலேட் ஆகிறாங்க. அதையும் தாண்டி குடும்பத்துக்குள்ளார ஒதுக்கப்படுறாங்க. மாதிரி ஒதுக்கப்படுறதால அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. கேன்சர் பேஷண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சமுதாயத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து வீடை காலி பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, வீடு காலி பண்ணி அவர் வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்குன்னு வந்து தனி சட்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பலதரப்பட்ட சூழ்நிலையில் பல நேரங்களில் பலதரப்பட்ட சமுதாய மக்களால் ஈவன் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களால் ஒதுக்கப்படுறாங்க. அதுக்குன்னு வந்து தனி சட்டமோ எதுவுமே கிடையாது. ஆக ஆக்சுவலாக இந்த கேன்சர் தீண்டாமைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த கேன்சர் நோயாளிகள்லாம் மனதளவில் எந்த அளவுலையும் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு உண்மையாகவே ஒரு தனி சட்டத்தையே கூட இப்போ நான் ஏற்றலாம். ஏன் அப்படின்னா அந்த பெரியவர் வந்து நினச்சி அழுது கஷ்டப்பட்டது வந்து இன்றைக்கி நினைக்கிறப்ப ரொம்ப மனசுக்கு நெருடலாக இருக்குது. ஒரு வயசான ஒரு பெரியவர் தான் ஒய்ஃபை வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி அவங்கள வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் சமுதாயமும் சரி உறவினர்களும் சரி அதுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்து அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள இன்னும் 2 பள்ளத்தில் தள்ளுற மாதிரி வந்து நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. கேன்சரை பற்றிய கரெக்டான புரிதல் இருந்தால் இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் வந்து எப்பயுமே பாதிக்க மாட்டாங்க. தயவுசெய்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.